இப்போ நம்மலாம் வந்து இப்போ சாதாரணமா ஒரு சோகமா இருக்கோம்னா ஒரு சில மியூசிக் டேரக்டர் பாட்டுலாம் கேட்போம். இப்போ டக்குன்னு கானா கேட்குறோம்னா ஹாப்பி ஆயிடுவோம். இப்போ நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்ல திடீர்னு ஒரு சோகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு வேலையிலயோ, வீட்லயோ இல்ல ஃப்ரெண்டோ ஏதோ திட்டினா, இப்போ அந்த சோகத்துல நீங்க என்ன கானா பாட்டு நீங்க பாடுவீங்களா? பாடி எனர்ஜ் ஆயிப்பீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ இசை நீங்க கேட்குற இசை என்னவா இருக்கும்? ஐ மீன் கானால நீங்க ஃபாலோ பண்ற அது நிறைய சிங்கரோட பாட்டெல்லாம் இருக்குது. இந்த சோக பாடல்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த பாட்டெல்லாம் சில நேரத்தில் கேட்போம். நம்ம மோஸ்ட்லி அதெல்லாம் அந்த சோகமெல்லாம் இருக்க மாட்டோம். நம்ம ஜாலியாக தான் இருப்போம். அதுதான் எனக்கு அதான் எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமா இன்னும் பாசிட்டிவா ஜாலியா இருக்காங்க. சோகம் வச்சு என்ன பிரதர் பண்ண போறோம்? ஒன்றுமே இருக்க போகிறதே இன்னும் ஒரு 40-50 வருஷம் தான். இதில் சோகமாக வந்து என்ன பண்ண போகிறோம்? 500 வருஷமா இருக்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும். யாரையும் ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல், யாருக்கும் தீங்கு நினைக்காம, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துன்னு போனால் நம்ம வளரலாம். அவ்வளோதான். கரெக்டாக இருக்கலாம். அவ்வளோதான். இதில் என்ன சோகம் நம்மளுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் அதான் யோசிப்பேன், நீ சோகத்தையும் ஜாலியா பாடுவீங்க, அதுதான் அல்டிமேட். அங்க அதான் கானா சிங்கர்.